ஆரம்பமாகின்றது யோகாசன பயிற்சி. தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் ஆசிரியர் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம், வாங்கோ. இனிகளை உற்சாகமான வணக்கம் மணியக, இனிகளை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் பாட்டி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையார் யோகா அங்கம் 235. இன்று 20/2/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி 8ஆம் நாள் சமூக ஒருங்கிசைவில் மேலும் வலியுறுத்தும் ஆண்டு 2026. தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிக்கும் மாதமான பிப்ரவரி மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டி. இன்றைய குரல் அதிகாரம் 73 அவையஞ்சாமை. குரல் 721. வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் என்ற திருக்குறளின் விளக்கம், சொற்களது தொகையை அறிந்த தூய்மையார் சபையின் வகையை அறிந்து கற்று வல்ல சபையில் ஒன்றை சொல்வதில் அச்சம் கொண்டு சோர்வுபட சொல்லார் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழியாக, நம்பிக்கை எதையும் துணிந்து செய்கிறது, அன்பு எதையும் பொறுத்துக் கொள்கிறது. உற்சாகமான வணக்கம், இணைந்து கொள்ளுங்கள். இது இளையோர் யோகா அங்கம் 235. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் உற்சாகமா? எல்லாரும் உற்சாகம். சரி, நிறைய பயிற்சிகள் செய்கிறோம். உங்களுக்கு தகவல் போட்டிருந்தேன். இந்த ஆசனங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். எத்தனை ஆசனங்கள் அந்த கேள்விகள் எல்லாம் இல்லாம இருக்க மாறி மாறி சொல்றோம். இது சொல்லல அதை சொல்லல அந்த ஒழுங்குமுறையிலே நாங்கள் நீங்க கற்றுக்கொண்ட ஒழுங்குமுறையின் படியே அதில் போட்டிருக்கிறேன். அதை நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு கேட்டு, அதுலேயும் நாங்கள் திரிகோண ஆசனத்துல 3 நிலைகள் அங்கே வருது. அதே மாதிரி போன வாரத்துக்கு நேற்றுக்கு முன்தினம் வீரபத்ராசனம் சொல்லி தந்தால் அதுவும் 4-5 நிலைகள் அங்கே நாங்கள் செய்ய போறோம். உங்களுக்கு இலகுவான மிக இன்னும் நிறைய ஆசனம், புதிய ஆசனம் என்று கூட இல்லை. நான் புதிய ஆசனம் சொல்லி தருகிறேன், இல்லை என்று இல்லை. ஆனா இருக்கிற இந்த சின்ன ஆசன பயிற்சிகளே நிறைய இருக்குது, அதை செய்யலாம். நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், இப்ப நிறைய காலமாயிட்டு 60 எத்தனையாவது அங்கம் செய்தீங்க வணிகடைங்க? 66 என்ற போது இப்போ நீங்கள் இனி செய்ய வேண்டியது ஒன்றுதான். ஒன்று, காலையில செய்யற இதே பயிற்சிய 15 நிமிடம் நேரம் எடுத்து இன்னொரு தடவை செய்ய வேண்டும், அல்லது உங்களுக்கு நேரம் எப்ப கிடைக்குதோ அப்ப செய்ய வேண்டும். மற்றது ஒரு நிலத்துல இருந்து எழும்பக்கூடிய மாதிரி சின்னதா மெதுவா எழும்பிக் கொள்ளக்கூடிய பயிற்சி தான் செய்யணும். இப்ப நாங்க நிறைய யோகாசன பயிற்சிகள் செய்துட்டோம். அதனால மனந்தளராம திடமா நல்ல நம்பிக்கையை வச்சுக்கொண்டு நீங்க மெல்லமா இருந்து எழும்புறது. கதிரையில இருந்த பயிற்சி கூட நாங்க செய்திருக்கிறோம். அந்த கதிரையில இருந்து கொண்டு கூட நாங்க அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். உங்களை எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு நாங்க உடலை ஆட்டி சுறுசுறுப்பா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்க இயங்குவோம். அது எங்களோட வசதிப்படி. எனக்கு முன்னுக்குத்தான் நல்லா கை உயர்த்த முடியும், பெண்ணுக்கு உயர்த்த முடியாதுன்னு சொன்னா விட்டோம், அது வேண்டாம். முடிஞ்ச அளவு நீங்க 3 நேரமும் செய்து கொள்ள வேண்டியது உண்மை. அதே நேரம் எந்த அளவுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்து அந்த இப்படி எல்லாம் நாங்க அன்போட தட்டுவோம் தானே, அந்த தட்டுகள் இதுகள் எல்லாம் கொடுத்து செய்யணுமோ அது நல்லா. அல்லது கொஞ்சம் வெளியில போயிட்டு அந்த மூச்சு பயிற்சியை நீங்க செய்தா கூட மிக மிக இனி நீங்க வெறும் காலத்தை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது உங்களுக்கு அடிப்படையா நீங்க எடுத்து உதவியா செய்வீங்கன்னு உங்களை அன்போட கேட்டு எல்லோரையும் அன்போட வரவேற்றுக் கொள்வேன். உற்சாகமான வணக்கம். நாங்க பயிற்சிக்குள்ள போறோம். நல்ல வடிவா சந்தோஷமா ஒருத்தருக்குமே கிடைக்காத இந்த பெரிய சொத்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது ஆசனங்கள், யோகாசனங்கள் அந்த காலத்து முனிவர்கள் செய்தார்கள் இல்லாம நாங்க வீட்டில நிறைய பேர் உறைஞ்சு போயிருக்கலாம். அந்த உறைவை நாங்க தளர்வாக்கி கொள்றதுக்கும் எங்களோட உடல் உறுப்புகள்ல ஓடுற ரத்தத்தை சீர்பட செய்யறதுக்கும் போகாத இடங்களுக்கு இந்த ரத்தத்தை போக வைக்கிறதுக்கும் இந்த மூச்சு பயிற்சியும் சரி, சின்ன சின்ன பயிற்சிகளும் எங்களுக்கு உதவியை கொடுக்குது, முயற்சியை கொடுக்கிறோம். அது தன்னுடைய பயிற்சியை செய்யும், தேகமே தேற்றிக் கொள்ளும் என்ற நம்பிக்கையோட கண்களை மூடி நிமிந்திருந்து நல்ல வடிவா கண்ணாடி எடுங்கோ, கண்ணாடியை கலட்டுங்க பத்மினி ஆண்டி. சிரிச்சு கொண்டு இறுக்கமா வச்சிருக்காம உடம்ப நல்ல தளர்வா வச்சுக்கொண்டு சின்முத்திரை விரும்பினா பிடிக்கலாம், இல்லது மடியில கைய வச்சிருக்கலாம். இதுல எங்களோட ராஜினி இணைஞ்சிருக்கிறீங்க, அவர்களும் இணைஞ்சிருக்கிறீங்க, நிச்சயமா செய்வீங்க. நீங்க கூட இலகுவா உங்களை வீடியோல தெரியல, நீங்க உங்களுக்கு செய்து கொள்ளுங்க, உங்களுக்கான நேரம் இது. கண்களை மூடுங்க, நல்ல வடிவா ஆழமான உள் மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. ஆடாம அசையாம நிமிந்திருந்து கழுத்தை மடிக்காம
மூக்காலையே எடுத்து மூக்கால விடுறது கஷ்டம்னா நீங்க வாயால விட்டுக்கொள்ளணும். அவதிப்படாம அந்த அவஸ்தைக்குள்ளாகாம நாங்க அதை செய்ய வேணும்னு பாருங்க. நல்ல இடர்பாடும் இது கூட ஒரு நல்ல ஒரு ஆசனம். இப்படி செய்யக்குள்ள கால்கள் மணிமோகன் அவர்கள் இப்ப கதிரையில இருப்பாருன்றது எனக்கு தெரியும். அவர் எங்க இருப்பாரோ அதனால அந்த காலை நல்லா அழுத்தி கீழே வச்சிருக்க வேண்டும். அதுதான் நாங்க முக்கியம். அந்த பாதம் முழுமையா நிலத்துல பட வேண்டும். முள்ளந்தண்டு நேரா இருக்க வேண்டும். அதனால அப்படியே நிமிந்திருந்து புஜங்களை கொஞ்சம் பின்னோக்கி தள்ளி ஊனி கொண்டு வராம கொஞ்சம் பின்னாடி இந்த சின்ன சின்ன பயிற்சிகளை நாங்க சரியாகி கொண்டு வைக்க எங்களுக்கு தேவையான நாள் பொழுதுக்கான நேரத்தை நாங்க இதுல எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்ப நாங்க எல்லாரும் ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிய புதிய நாட்கள் நாங்க நிறைய எழும்பியிருப்போம், எழுந்திருப்போம், பல பக்க சிந்தனைகள் வந்திருக்கோம். சொக்ஸ் போட்டிருந்தா கூட சொக்ஸை மெதுவா கலட்டிட்டு வெறும் கை வெறும் காலோட நல்ல வடிவா இலகுவா எந்த அளவுக்கு கையால் ஆட்டணுமோ ஆட்டி நாங்க செய்ய போற பயிற்சி ஆகும். நல்லா பின்னுக்கு வந்துட்டு எல்லா கையை மடிக்கிறோம், காலம் அதெல்லாம் மெதுவா செய்துட்டாலே போதும். இந்த பயிற்சியை கூட நேரம் போகுதுன்னு சொல்லிட்டு அவதியா செய்துட்டு ஓடி போய் முடிக்காம எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆறுதலா செய்ய முடியுமோ 17 கொஞ்சம் பின்ன போயிருந்தீங்களோ. நன்றி. நீ சொல்லி கொஞ்சம் பின்னுக்கு போயிருந்தோம். நல்ல வடிவா கைய கால ஆட்டி எதெல்லாம் உங்களுக்கு வருகுதோ அதெல்லாம் நல்லா மடிச்சு ஒருக்கா இடந்தெழும்பி ஒருக்கா துள்ளி விட்டு எதுக்கும் சின்னதா ஒருக்கா குனிஞ்சு நிமிந்து ஒரு கைங்கால பார்த்து ஒரு காலால பார்த்து கையொருக்கா ஆட்டி பாருங்க, சரியா இருக்கு. மற்ற கையொருக்கா ஆட்டி பாருங்க, சரியா இருக்கு. அதே மாதிரி காலையொருக்கா ஆட்டி விடுவோம் மெதுவா. மற்றக்கால் சரி. இனி நாங்க தலைக்கு கையக்கூடிய அந்த பயிற்சியில உலகத்துல செய்யலாம். இது நாங்க எழும்பின உடனேயும் செய்யக்கூடாது. சில பேருக்கு உங்களுக்கு தெரியும் இருந்துட்டு எழுப்பிக்க தலைச்சுத்து எல்லாம் வரும். அதனால கவனமா இருக்காம பிடிச்சு இப்ப தொப்பு கட்டம் ஆறுதெல்லாம் எழுந்து போடும். ஆரம்பத்துல செய்யற 60 நாள் பயிற்சி 66 நாள் பயிற்சியில செய்யறதுக்கு கொஞ்சம் கீழே இருந்து நேர எழும்ப பாருங்க. முயற்சி மட்டும். சரி, ரெடி? 1 2 3 ஆறுதலா 4 5 6 7 8 9 சிறப்பு. நல்ல ஆறுதலா இருக்கணும்னா விடியல சில பேருக்கு இறுக்கமா இருக்க முடியாது. அதனால நன்றி. வெடிக்கிற கைகளை வச்சு கையை வச்சு தலைக்குரிய பயிற்சி நல்லா கீழே நல்லா கீழே மேல நல்ல வடிவா மூச்சில கவனம் செலுத்துங்க. நிமிந்து நில்லுங்க. புயங்களை கூறு போடாம நல்லா தண்ணி வச்சிருங்க. இப்ப வலது பக்கம் பார்க்கிறோம், இடது பக்கம், வலம் இடது. இப்ப வலது பக்கமா எண்ணிக்கைக்கு நிமிர்ந்து நின்று ஆறுதலா அப்படியே தலைய மட்டும் சுற்றிட்டோம். இடது பக்கம் கைக்கு இறுக்கி பற்றி பிடிக்கிறான். ஒரு கை எடுப்புல வைக்கிறான். வடிவா முன்னோக்கி 3 தடவை 5 சுற்றுக்கள் இருந்தாலும் மூச்சோட சேர்ந்து சுற்றிவிட. அதே மாதிரி பின்னுக்கு நல்ல வடிவா வேகமா சுற்றி நோகடிச்சு போடாம மெதுவா. சிறப்பு. இப்ப மற்ற பக்கம் நிமிர்ந்து நிற்கிறோம். முழங்கால் மடக்கக்கூடாது. மூச்சில கவனம் செலுத்துறோம். முன்னோக்கி
அதே மாதிரி பின்னுக்கு அதே மாதிரி கைய முன்னுக்கு நீட்டி விரலை பொத்தி பிடிச்சிட்டு நல்ல வடிவா மெதுவா திருப்பி விடுவோம். மெதுவா நிமிர்ந்து ஒரு பக்கம் போயிட்ட மூச்சை விட்டு கொண்டு ஒரு பக்கம் மூச்சை எடுத்து 2 மூக்கு துவாரங்களும் அடைப்பு இல்லாம இந்த மூச்சோட சேர்ந்து செய்யக்குள்ள அங்க அடைப்புகள் இடப்பட்டு. சரி, இப்ப நல்ல வடிவா கைய பின்னுக்கு மெதுவா நோவடிக்காம. சரி, இப்ப வடிவா நல்லா பொத்தி பிடிச்சு கொண்டு கைய முன்னுக்கு நிற்கிறோம், உள்ளுக்கு மடிக்கிறோம். நல்லா பொத்தி பிடிச்சு கைய முன்னுக்கு நிற்கிறோம், உள்ளுக்கு மடிக்கிறோம். மூச்சில கவனம் செலுத்தினபடி அப்படியே நீட்டிட்டு மூட்டுகளை சுற்றி வரலாம். உள்பக்கமா சுத்தி இருப்பையும் இப்ப மற்ற பக்கம் நிமிர்ந்து நிற்கிறோம். நல்லா கைகளை உதறி விடுறோம். நினைந்து கொள்ற வாங்கி இப்ப 2 கையையும் சேர்த்து ஒன்றா தட்டுறோம். அப்புறம் நாங்க நிமிர்ந்து இருக்கிறோம். மூச்சில ஒவ்வொரு விரலா வடிவா அன்போட எடுத்து விடுறோம், நீவி விடுறோம். மூச்சில கவனம் செலுத்துறோம், நிமிர்ந்து நிற்கிறோம், பக்கவாட்டுக்கு தட்டுறோம், அடி மணிக்கட்டுக்கு தட்டுறோம், அன்போட 4 அடி போடுறோம், கையொருக்கா கழுவி விடுறோம். ஒரு கிரீம் ஒன்றை போட்டு பூசி விடுறோம். இங்கே இல்லாம இருக்கா மெதுவா தட்டி விடுவோம். மெதுவா அவ்வளவு வினாடிகள் கூட ஆகாரங்களுக்கு இது செய்யலாம். அவ்வளத்துக்கு இது நல்லது. மறுபடியும் உதறி போட்டு கைகளை நிறைவு செய்யலாம். இப்ப இடுப்புக்குரிய பயிற்சி காலை 2 அகலமா வச்சிருந்தோம். கொஞ்சமா தோல் மூட்டுக்கு பெரிய வட்டமா நல்ல வடிவா நெளிஞ்சு வளைஞ்சு அப்படியே மூச்சோட சேர்ந்து சுற்றி வரலாம். இனி மற்ற பக்கம் ஏண்டி கொஞ்சம் பின்னுக்கு நிற்கணும். இனி 8 எழுத போறோம். 8 முன் பக்கத்தால் எழுதிட்டு பின்பு அப்படியே மற்றும் சரி. இப்ப அப்படியே அந்த கையை கொண்டு வந்து முழங்கால வச்சு கொஞ்சமா கதிரையில இருக்கிற மாதிரி பார்வைய நேர வச்சு 1 2 3 4 5 அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5 மெதுவா முழங்கால கொண்டு வந்து நிமித்தி வச்சுட்டு நிமிட சிறப்பு. இப்ப பாதத்துக்குரிய பயிற்சி. இலப்பில கைய வச்சு விரல்ல உண்ணி இளம்பரம் குதிக்குவா. விரல் நல்லா உண்ணி மூச்சு இழுத்து கொண்டு மூச்சை விட்டு கொண்டு கீழே மூச்சு இழுத்து மூச்சு விட்டு சேர்ந்து மெதுவா செய்து விடணும். சிறப்பு. இப்ப மாறி மாறி ஒரு கால் விரல் ஒரு கால நிலத்துல வைக்கிறேன். அப்ப இந்த கையை நான் கைய ஓடுவோம். இப்படி 10 அது வடிவா ஓடுவா. நல்ல வடிவா மாறி மாறி அந்த காலு கண்டோனும் கையும் இங்க ஓட வேணும். அப்ப கொஞ்சம் வேகத்தை அதிகரிக்கலாம் உங்களோட வசதி கேட்டபடி. நாங்க கால் மாறுபட வேணும். ஒரு கால் நிலத்துல இருக்க ஒரு கால் விரல்ல இருக்கணும். மற்ற கால் மாறி வைக்க மாறி இங்க இப்ப அப்படியே விரல்ல நடக்கிறோம். கையை உதறினபடி அல்லது திறந்து மூடி நல்லா உண்ணி எழும்பிட்டு விரல்ல நடக்கும். நீங்க இருந்த இடத்துலயே அந்த காலுக்கு மெதுவா பயிற்சி செய்யணும்.
அப்படியே நீ குதிக்கி மாறுறோம், மெதுவா ஆடுதலாம். குதி. இப்ப பக்கவாட்டு காலுக்கு பாரத்தை கொடுக்குறவங்களோட ரெண்டு பாரத்தை உள்ளுக்க சவட்டி அழுத்தம் கொடுக்குறோம் காலுக்கு. மெதுவான ஒரு சாஃப்டா நல்ல சிறப்பு. நிறைவு செய்ய அங்க மறுபடியும் விடல் குதிக்குவார். இன்னைக்கு நாங்க உன்னை பிடிச்சு கொள்வோம். வடிவ கால மடக்கி பிடிக்குவோம். ஒரு கால மடக்காம முழங்கால் மடியாம ஒரு 5 வினாடிகள் நின்றுட்டு விடுவோம். இப்ப மற்ற பிடிக்கிறோம், 5 வினாடிகள் நிற்கிறோம். மறுபடியும் உதவியோட செய்வோம். மெதுவா நல்லா மடிக்கிறோம். நீ மெட்ட காலினோக்கா பிடிக்கிறோம். இப்ப நாங்க உட்கட்டாசனம் செய்ய போறோம். அதுக்கு முதல்ல பயிற்சி. அப்ப எப்படி வரும்? கொஞ்சம் அகலமா வச்சிருக்கிற கால இருந்து எழுப்போம். அப்ப கைய நல்ல வடிவா நீட்டிக் கொள்ளுவோம். தோல் மூட்டுக்கு நேர 10 எண்ணிக்கை அல்லது 8 எண்ணிக்கை, 5 மட்டும் பிறகு 5ஓட நிப்பாட்டலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இன்னொரு முறை கவனிங்கோ. கை தோல் மூட்டுக்கு நேர கால அகலமா வச்சிருக்கிறோம். நிமிந்து நிக்கிறோம். கையை நல்லா முன்னுக்கு நீட்டுறோம். கீழே இருக்கைய மூச்சை விட்டு கொண்டு எலும்பைக்கு மூச்சு எடுத்துக்கோங்க. அதை பயன்படுத்தி செய்ய போறோம். நேர நிக்கிறோம், கையை நீட்டுறோம், மூச்சை விட்டு கொண்டு இருக்கிறோம், மூச்சு எடுத்துக்கொண்டு எழும்புறோம், மூச்சை விட்டு கொண்டு இருக்கிறோம், எழும்புறோம். இது மூச்சோட சேர்ந்த உட்கட்டாசனத்துக்குரிய பயிற்சி. இப்ப நாங்க செய்ய போறது ஆசனம். அதே நிலையிலையும் போய் நிக்க போறோம். மூச்சை விட்டு கொண்டு போயிட்டு சாதாரண மூச்சுக்கு வந்துட்டு இது நிறைவு செய்ய மூச்சு எடுத்துக்கொண்டு எழுப்பிட்டு கைகளை கேட்கலாம். சரி, நேரடிக்கிறோம். கைகளை நல்ல வடிவா முன்னுக்கு நீட்டுறோம். அப்படியே மூச்சை விட்டபடி மெதுவா போயிருக்கிறோம். சாதாரண மூச்சு நிலைக்கு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா எழும்புறோம். மூச்சு எடுத்துக்கொண்டு கைகளை கிளம்ப. சிறப்பு. இந்த ஆசனத்துல பெயர் என்ன சொல்லி? உட்கட்டாசனம். உட்கட்டாசனம். இதனுடைய தமிழ் பெயர் எப்படி சொல்லுவோம் நாங்க? இருக்கை நிலை ஆசனம். இருக்கை நிலை ஆசனம். சரி, இன்னொரு தடவை செய்ய போறோம். வடிவா உணர்ந்து ஆறுதலா செய்வோம். நிமிர்ந்து நில்லுங்கோ, அகலமா வையுங்கோ, கையை நல்ல வடிவா முன்னுக்கு நீட்டுங்கோ, மூச்சை விட்டு கொண்டு கீழே போய் ஓரளவு கூடி முன்னுக்கு நீட்போம். ஓரளவு இப்படியே கீழே வந்துட்டு சாதாரண மூச்சில 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்செடுத்துக்கொண்டு கீழகைகளை வரலாம். இதுதான் அந்த பயிற்சி. இத 3-4 தடவை செய்தா கூட அவ்வளவு பலன் தரும். முழங்கால கவனமா பாதுகாத்து செய்வோம். டக்கன் இருந்து டக்கன் கிளம்புறது சில பேரை கிழிச்சு போடும், நொந்து போயிடும். கவனத்துல எடுத்துக்கொள்ளணும். நன்றி. இப்போ அர்த்தகடியாசனம். பல்களை நல்ல வடிவா சேர்த்ததுலேயும் ஒரு கொஞ்சம் இடைவெளி விடுவோம். கைகளை பக்கவாட்டுக்கு வச்சிருவோம். இடது கைய துடையோட அழுத்தி பிடிக்குவோம். வலது கைய மேல நல்ல வடிவா காதோரம் இழுத்து பிடிக்குவோம். அப்படியே இடது பக்கம் சரிங்க. வலது கை மேல, ஆனா இடது பக்கம் தான் சரிகிறீங்க. 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா நேர வாரீங்க. ஆறுதலா கையை பெறுவீங்க. அவ்வளவுதான். இனி மூச்சோடு சேர்ந்து செய்ய போறோம். பாருங்க, மற்ற கை வலது கைய அழகா துணியோட அழுத்தி பிடிச்சிருவோம். இடது கைய நல்ல வடிவா மீண்டும் உயர்த்துவோம். காதோரம் மூச்சை விட்டு கொண்டு வலது பக்கம் சரியோடும் இடது கை மேலே இருக்கும். மூச்சை விட்டு கொண்டு சரிஞ்சிட்டு சாதாரண மூச்சில் நிற்க போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா மேல வாரம் மூச்சு எடுத்துக்கொண்டு ஆறுதலா கைகளை கிளறலாம். சரி, இன்னொரு எண்ணிக்கைக்கு செய்து போட்டு வீரபத்ராசனம் சேர்த்து நிறைவு செய்யலாம். இன்னொரு முறை செய்ய போறோம். அடுத்த ஆசனம் நிமிர்ந்து நிக்கிறோம். மூச்சு எடுத்துக்கொண்டு மேல வலது கையை கொண்டு போறோம். இடது கையை அழுத்தி பிடிக்கிறோம். அப்படி இடது பக்கம் சரி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா நேர வாரம் ஆறுதலா கைய வரலாம். இப்ப மற்ற பக்கம் வலது கை தொடையோட அழுத்தி பிடிக்கிறோம். இடது கைய மேல உயர்த்துறோம். வலப்பக்கமா கொஞ்சமா சரிகிறோம். பக்க வளைவு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு எடுத்துக்கொண்டு நேர நிமிர்ந்து வந்து கைகளை ஆறுதலா வர்றாரு. இப்ப செய்த ஆசனம் என்ன ஆசனம் மணிக்கா? அர்த்தகடி ஆசனம். அர்த்தகடி ஆசனம். சரி, நேற்றில முந்தைய தினம் பழகின ஆசனம் வீரபத்ராசனம். அது எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் இலகுவான ஆசனம். ஒரு சின்ன துள்ளல். கைகளை நல்ல அகலமா வைக்கிறோம். வலது கால் எங்களுக்கு நேர பார்த்து கொண்டிருக்கும். இந்த வலது கால அங்காளி பக்கம் சரிய அங்காளி பக்கம் வலது கை பக்கம் திருப்ப. அப்படியே முழங்கால கொஞ்சம் சடிச்சு அப்படியே லேண்ட் ஆகிற மாதிரி அப்படி போய் பார்வையும் நாங்க அங்க வைக்கிறோம். வலது கை பக்கம் கொஞ்சமா சரிஞ்சு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா நேர வாரம் பார்வையும் காலையும் நேர கொண்டு வர துள்ளி நிறைவு செய்யும். இப்ப மற்ற பக்கம் ஒரு சின்ன துள்ளல். இடது கால முகத்தையும் அங்காள திருப்புறோம். அப்படியே இங்க இடது கை பக்கம் சரி. மெதுவா பார்வையும் அங்க வைக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா நேர வாரம் பார்வையையும் பாதத்தையும் முன்னுக்கு திருப்புறோம். துள்ளி நிறைவு செய்ய. துள்ள முடியல. மெதுவா கால நல்ல வடிவா அகலமா வச்சு மெதுவா அழகா கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டிய காலை ஒன்று சேர்க்க வேண்டிய. ஒரு 5 எண்ணிக்கை மூச்சோட செய்து பார்ப்போம். துள்ளலாம் அல்லது அகலமா வச்சிருக்கலாம். இப்படி நிக்கிட்டு பாதத்தையும் பார்வையும் அங்காள வைக்க மூச்சை விட்டு கொண்டு கீழே சாதாரண மூச்சில நிக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5. இப்ப மூச்சு எடுத்துக்கொண்டு மேல முன்னுக்கு பாதத்தை திருப்பி பார்வையை திருப்பிட்டு சாதாரண மூச்சு நிறைவு செய்யாது. மற்ற பக்கம் சின்ன துள்ளல். மெதுவா அகலமா வைக்கிறோம். கைகளை நல்ல வடிவா தூட்டி பிடிக்கிறோம். பாதத்தையும் பார்வையும் அங்காள திருப்புறோம். அப்படியே இடது பக்கம் மூச்சை விட்டு கொண்டு சரி. 1, 2, 3, 4, 5. மூச்சு எடுத்துக்கொண்டு நேர வாரம் பார்வையும் பாதத்தையும் நேர வைக்கிறோம். துள்ளி நிறைவு செய்யும். இது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். கை நோவுதோ உங்களுக்கு?
சரி, கொஞ்சம் நோகும் சிறகு இது அடிச்சு விடுவோம். சரியோ, சிறகுகளை அடிச்சு விடுவோம். 1 மினிட். சிறகு மணிக்கு சொல்லுங்க. இது அந்த நின்ற தனுராசனம் மாதிரி தான். நின்றுட்டு ஓ, காலை அது நின்ற தனுராசனம் விரலை பிடிக்கிறது. ஓ, இது ஓ, பிடிக்காம நிற்கிறது தானே, அப்படித்தானே என்ன? ஓ, ஓ, ஓகே ஓ. ஓகே. அந்த கால்கள் இப்படித்தான் சரி, திருப்பணும். ஓகே. இப்படி இருக்குமா? இப்படி வச்சுட்டு இப்படியே சரிகிறது. ஆ, நிமிந்து வாங்க. சர்மா. நின்ற நிறைய தனுராசனம், ஆசனங்கள் அது தொடர்ச்சியா வரும். நின்ற தனுராசனம் நன்றி. விரலை பிடிப்போம். ஆ, ரெண்டு தரிசனம் இப்படி பிடிச்சு ஓகே இப்படி ஓகே கொஞ்சம் முன்னோக்கி வளைவாங்க. இது ஓகே. பக்க வளைவுக்கு வளைவம். ரெண்டு பக்கம் தரிசனம் முன்னுக்கு வளைவம். இப்படி போயிட்டு முன் பக்கத்துக்கு முன் வரும். பக்கம். அப்படி. இது இது பக்க வளைவு. ஆ, ஓகே. பக்க வளைவு. நன்றி. சரி, இப்ப நாங்க கண் பயிற்சிக்கு வந்து மூச்சு பயிற்சிக்கு வரலாம். எல்லாரும் டெம்போ வெவ்வேறு கொண்டு எடுத்து வைங்கோ. இருந்தால் நாங்க மூச்சு பயிற்சி செய்ய மூக்க வடிவாசேரி செய்ய வேண்டும். இப்ப கண்ணுக்குரிய அமைதியான அந்த பயிற்சி. கண்களை வடிவா மூடி மூச்சுல கவனம் செலுத்தி முள்ளந்தண்ட நேரா வச்சு அழுத்தம் அளிக்காம கீழே மேல கீழே மேல எல்லாம் கண்ணை மூடி செய்துட்டு வலப்பக்கம் இடப்பக்கம் வலம் இடம் அப்படி வலது பக்கமாக ஒரு 3-4 வட்டங்கள், இடது பக்கமாக ஒரு வட்டங்கள், மேல கீழே ஒரு வேகமான ஒரு பார்வை, மேல கண்ணை மூடியபடி எல்லாவற்றையும் செய்யறாங்க. இப்ப கண்ணை திறந்து நேர மெதுவா மற்ற காலத்துல அந்த நேரம் பார்த்து நல்லா மேல அது ஒரு 3 வினாடி நிக்கிறோம். நல்லா கீழே 3 வினாடி, மேல 3 வினாடி நிக்கிறோம். கீழே மேல கீழே. அதே மாதிரி பக்கவாட்டுக்கு அதுலயும் 3 வினாடிகள் நின்றுட்டு மற்ற பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் ஆறுதலா விழிகளை அசைச்சு செய்யறோம். அதே போல வட்டம் வலது பக்கமாக சுற்றி விழிகளை மட்டும் சுற்றி வட்டமா செய்யறோம் மெதுவா. அதே போல இடது பக்கம் நோவடிக்காம தான் செய்ய வேண்டாம். மேலையும் கீழையும் வேகமான பார்வை படபடபடபடபடன்னு. இப்ப அந்த கை விரல் நுனிய பார்த்து செய்வதானே அதுக்கான பயிற்சி. மெதுவா முகத்தை திருப்பாம விரலோட வெளிய மட்டும் திருப்பி அதே போல இடது கையை முன்னுக்கு நீட்டி அப்படியே மெதுவா. இது நீங்க எப்பவும் செய்யலாம். எல்லாம் கண்ணொரு குளிர் தண்ணியால வடிவா கழுவிட்டு மறுபடியும் வலது கை மேல கொண்டு போறோம், கீழே நல்லா மேல விரல் நுனியில உள்ள பார்வை இருக்கணும். மூச்சில கவனம் இருக்கணும். உள்ளந்தண்டு நேரா இருக்கும். சரி, அப்படியே மூக்கு நுனிக்கு கிட்ட கொண்டு வர்றது வேலை முன்னுக்கு. சரி, இதை நீங்க இப்பவும் எந்த நேரத்திலையும் பயிற்சி செய்யலாம். கண்ணுக்கு வலி நோ அடிக்காமல். சரி, இப்ப நாங்க எல்லாம் மூச்சு பயிற்சிக்கு தயாராகும். அதுக்கு முதல் மூக்குல இருந்து ஒரு சளியோ தண்ணியோ இருக்கக்கூடாது. வடிவா நீங்க மூக்க சேவி கொள்ளுமோ ஒரு வெட்கம் இல்லை. உங்களுக்கு டிவி கஷ்டம்லாம் குனிந்து மாதிரி பட்டம் மாறி அப்போதான் நீங்கள் அதை வடிவா முழு மூச்சு வெளியில வரும். வெளியில தள்ளப்படும். அருவறுப்புல அந்த மூக்கில் இருக்கிற தண்ணி சிந்துப்படும் சொல்லி நாங்க செய்ய அடக்கி உள்ளுக்க வச்சு கொண்டு செய்யறது நல்லது. அதுதான் ரெடி. அப்படியே பஸ்திரிக்கா வச்சு மேல எடுக்கிற மூச்சை அப்படி வெளியில தள்ளுறோம். உங்களுக்கு தெரியும் வடிவா நாங்க மூக்க துப்புரவு செய்துட்டோம். வடிவா வேகமா தள்ளலாம். ஒன்று வேகமா கொண்டு போய் வேகமா தள்ளுறது, இன்னொன்று 3 வினாடிகள் அங்க போய் நின்றுட்டு பிறகு வெளியில தள்ளுறது. ரெடி, இது 3 வினாடிகள் நிக்கிறோம், வெளியில தள்ளுறது 3 தடவை செய்ய போறோம்.
இதை பயிற்சி செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு அது விளங்கி இருக்க மூக்க வடிவா நீங்க துடைச்சி வடிவா செய்யும் போது மூக்கில் இருக்கிற தூசிகளோ சரி அது வெளியிலேயும் வரும், மூக்கு துவார அடைப்பு நீங்கி சுவாசமும் சரியா இருக்கு. நன்றி. இப்ப நாங்கள் மூச்சு பயிற்சி செய்தாச்சு, கண் பயிற்சி செய்தாச்சு, எல்லாம் செய்தாச்சு. நாங்கள் எங்களோட உறுப்புகளோட கதைக்கிற நேரம். நிமிந்து கண்களை மூடி ஆறுதலா இருந்து இத கூட எல்லாவற்றையும் மறந்துடுங்கோ. நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு, அடுத்தடுத்த மனத்தியால பிளான்களே நாங்க போட்டிருப்போம். ஆனா எல்லாவற்றையும் மறந்து நான் சொன்ன மாதிரி சென்முத்திர விரும்பினா பிடிக்கலாம். 15 இணைஞ்சு கொள்ளுங்க. கண்களை மூடி முள்ளந்தண்டை மடிக்காம நேர நிமிர்ந்திருந்து கூடி இருக்காம கழுத்தை மடிக்காம மடலை சாதாரணமா மூடி கொஞ்சமா சிரிச்சு கொண்டு எவ்வளவு நல்ல விஷயம். எத்தனை நாளா நாங்க பயிற்சி செய்யறோம். எனக்கு இந்தொட்டாவது எனக்கு பயன் கிடைக்காதா? நிச்சயம் எனக்கு கிடைக்கும். என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் ஆரோக்கியமா இருக்குது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை நல்ல ஆரோக்கியமா இருக்கு. நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல கெட்டிக்காரன். எனக்காக இந்த விடுகிற ஒவ்வொரு நாள் பொழுதையும் எனக்கானதாக்கும், மகிழ்வாய் ஆக்கும். எனக்குள்ளதான் மகிழ்ச்சி இருக்கு, நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு ஒன்றும் இல்லை. எல்லா வார்த்தையும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இன்னும் நிறைய நல்ல வார்த்தைகளை நீங்க உங்களை தட்டி கொடுத்து கொள்ளுங்க, உங்களோட போல பேசிக்கொள்ளுங்க. என்னுடைய குதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால் பகுதி, முழங்கால்களுக்கு கீழே உள்ள பகுதிகள், பின்தொடை பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுபடம், நேரி, முதுகு, உள்ளந்தண்டு, அத்தனை உள்ள உறுப்புகள், கழுத்து பகுதி, எங்களுடைய தோள்கள், எங்களுடைய முழங்கைகள், எங்களுடைய முழுமையான கை, எங்களுடைய நகங்கள், விரல்கள், உள்ளங்கைகள், அதில் உள்ள அத்தனை வேர்வைகளும், மணிக்கட்டுகள், புஜங்கள், பின் கழுத்து பகுதி, அப்படி தலைப்பகுதி, தலையில் உள்ள அத்தனை உறுப்புகள், எங்களுடைய மூளை உட்பட எல்லா உறுப்புகளையும் ஒவ்வொன்றாய் நினைத்து எங்களுடைய உச்சி, எங்களுடைய தலைமுடியில் அத்தனை வேர்கள், நெற்றி, எங்களுடைய புருவம், இமைகள், கண்மடல்கள், கழுத்து, கன்னங்கள், செவிகள், மூக்குத்துவாரங்கள், எங்களுடைய உதடுகள், நாடி, பற்கள், உள்நாக்கு, எங்களுடைய முழுமையான வாய், கழுத்து பகுதி, அப்படி கழுத்து பகுதியில் உள்ள அத்தனை உறுப்புகள், நாடி, நரம்புகள் எல்லாவற்றையும் நினைத்து நெஞ்சு பகுதியில் உள்ள அத்தனை உறுப்புகளும், மார்பகங்கள், வயிற்றுப்பகுதியில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், எங்களுடைய அடிவயிற்று பகுதி, தொடை பகுதி, முழங்கால் பகுதிகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, கணுக்கால்கள், முழுமையான பாதம், ஒவ்வொரு விரல் ஒவ்வொன்றாய் நினைத்து எல்லா உடல் உறுப்புலையும் எந்த வித வருத்தமோ நோவோ ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல உற்சாகமா இருக்கு. அப்படியே நோவோ சின்னொரு வெளியோ இருந்து அது என்ன விட்டு போயிட வேணும் என்று விரலை ஆட்டி அதை வெளியிட திறந்து விட்டுரும். பெருவிரலாக போயிடும் என்றாலும் தேகமே தேற்றிக் கொள்ளும் என்று அதிபருடைய வாசகத்திலிருந்து அவருக்கு நன்றியை கூறி கண்கள் அப்படியே திறக்காம 2 உள்ளங்கைகளையும் ஒன்றோடு எடுத்து உறைஞ்சி இருந்தபடி கண்களுக்கு மேல ஒற்றி மறுபடியும் ஒற்றி நிறைவாக ஒற்றி கண்கள்ல இருந்து அந்த கைகளை கீழே இறக்கி விரல்களை மூடாக பார்வையை செலுத்தி 2 கைகளையும் கொண்ட பார்வையை நிறுத்தி நிறைவேற்றிக் கொள்ளலாம். அன்பாக ஓடி வந்ததிலிருந்து அத்தனை உறவுகளுக்கும், பாம்பத்தனத்திற்கும், மணிமகனவர்களுக்கும் உற்சாகமாய் இணைந்து பயிற்சியில ஈடுபடுற அத்தனை இளம் மனது படித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பலருவோம். மீண்டும் ஒரு வாரம் இணைத்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சகோதரி தர்ஷினி சாமிக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நீங்க எப்படி இருக்கிறது? இப்போதெல்லாம் பயிற்சிகள் செய்ய போகிறது. ஆனா நான் சொன்னது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த படிக்க நீங்க மெதுவா நீங்க மாற வேணும், இருந்து செய்ய வேணும், பயிற்சியை தொடர்ச்சியா செய்யணும், கொஞ்சம் செய்யறத நினைச்சு கொள்ளணும். அதுதான் நான் வாலிமகன் அவர்களோட சேர்த்து இருவருமா நாங்க கேட்கிற எங்களுடைய குருதட்சிணை என்று சொல்லாமல் அவனுக்கு இணைஞ்சு செய்யறோம். நீங்க இதை செய்வீங்கன்னாலே பெரிய விஷயம். இன்னும் 2-3 தடவை உண்மைதான். ஆமா, புது பயிற்சியெல்லாம் கொஞ்சமா செய்யலாம். வணக்கம் தர்ஜினி.
நீங்க கண்ண முடியும் செய்ய மாட்டீங்கன்னா அங்க கண்ண முடினா கத்தி பட்டிடும் பார்த்து கொண்டே இருந்த மொழி இருக்கு பைக்கியம். நன்றி. ஏன் கத்தியோட இருந்து செய்றீங்க? ஒரு சமையல் இது குசினிக்க வேண்டாம் நீங்க சொல்லிக்க ஜிமிக்கு வந்தது ஆனா பார்த்து கொண்டிருந்தாங்க. சரி, ஆனா செய்யுங்க. என்னிடம் ஒரு கேள்வி தரிசனி அவர்கள், அந்த அர்த்தகடி ஆசனம் செய்யும் போது கையோடு சேர்ந்து கையும் சரிக்க வேணுமா இல்ல கையை அதான் நானும் கேட்கறது, நீங்க கேட்டுட்டீங்க. சரி, இப்ப பாருங்க, நான் இங்க உயர்த்திட்டேன்னு நேர இப்ப காதோரம் கைய எடுத்து காதோரம் வலது கைய உயர்த்தி பிடிச்சிட்டேன்னு. அப்ப அப்படியே சரி இந்த பக்கம் உங்களுக்கு இழு வேண்டும். கையும் சேர்ந்து அது சரியணும். என்ன கையையும் சேர்த்து எங்களுக்கு பார்க்கும்போது நீங்க கையை நேர வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாங்க பாக்க அதை நான் 2-3 தடவை நான் அப்படித்தான் செய்கிறேன். அப்படியேதான் சரி. இந்த பக்கம் அந்த பிற வடிவத்துல தெரியும். இல்ல நாங்க கேட்கிறேன்டா தலையும் சேர்த்து. இப்ப நானு மண்டை கவனிச்சது ஜெயமலர்கள் போலத்தான். நீங்க சரியா அது மாதிரி கை மட்டும் தான் போன மாதிரி இருந்தது. அப்ப நாங்க தலையும் இப்படி சேர்த்தல இப்படி எல்லாம் போறோம். அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே வரும் தலையும் போ. ஓகே, தலையோடு சேர்த்து இப்படி கையும் இப்படி கைய மூடி எங்களுக்கு பாக்க இதுங்க இது மட்டும் தான் சரிகிற மாதிரி தெரியுது. அதான் திரையில பாக்க வரைக்கும் அது சில விஷயங்கள் நிறையவே வித்தியாசம் இருக்குதான். ஆனா அது விளங்கி உங்களை நோமடிக்காது. இங்காலி பக்கம் இழு வேண்டும், அந்த இழுபாடும் அப்படியே இங்காலி பக்கம் மற்ற பிற வடிவம் மாதிரி தெரியும். வளைய முழுநில எங்களுக்கு முழுநிலை இல்லாட்டும் நாங்க முயற்சி பண்ணோம். கையை உயர்த்துறதுக்கே எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறோம், எல்லாருக்கும் தெரியும். இதை நாங்க கொண்டு வந்தோம். அந்த கைப்பக்கம் ஃபுல்லாயே இழுவணும் நேரம். மற்றது இந்த கையில தொங்கும் எல்லா தசைகள் எல்லாம் அதெல்லாம் எருகும் இறங்கி இரண்டும் இப்படி தொங்காது, தளர்வா இருக்காது. அதுக்கு இந்த பயிற்சியில எல்லாம் இந்த பயிற்சியில எல்லாம் மற்ற இது எல்லாம் நல்ல பயிற்சி. இதெல்லாம் நீங்க செய்யுங்கன்றதுதான் எங்களுடைய விருப்பம். நாங்களும் தலையைத்தான் சரிக்கிறோம். இப்ப உங்களை பாக்க கை மட்டும் தான் சரிஞ்ச மாதிரி நேர வச்சதான் இன்றைக்கு நானும் அதான் கவனிச்சேன். நீங்க நேர வச்சிருக்கு, நாங்க இப்படி சரிச்சிடுவோம் இப்படி கைய. ஆனா நேரம் இருந்தா அப்ப தன்னார கை தான் சரியா வேணும். இப்படி என்ன கையோட தலையும் சேர்ந்து தலையும் சேர்ந்தா சரியும். கை நேராகத்தான் இருக்க வேணும். தலையை நாங்க இப்படி தள்ளிடாது, எங்க எதிர்பக்கத்தையும் தள்ளிடாதானே, அப்படியே சரிஞ்சு அப்படியே தான் போகும். நான் இன்றைக்கு தான் உங்களை கவனிச்சு பார்த்து உங்களோட கை மேல இருந்தது. அப்ப நாங்க இப்படி வளமையாக இப்படித்தான் செய்திருப்பது. முழங்கை மடிக்க கூடாதுன்னு அப்படியே வளையணும். இந்த பக்கத்துக்கு நேரியே இருக்கணும் வளைய. அப்படியே உயர்த்தி இங்க இப்படி இருக்க வேணும். இப்படி இஞ்சால அங்கால மாறாம அப்படி அங்காளி பக்கத்தில் பார்த்து எதிர்பக்கமா. இதுல எல்லாரையும் பிடிச்சதா இந்த ஆசனம் எல்லாருக்கும் வருது. இப்படி எல்லா பிடிச்ச ஆசனம் என்ற உடலோட சேர்த்து இருக்கும். என்ன கேட்டீர்கள்னா கொம்பு ஆசனம் என்று சொல்றேன், பசுவின் முகம். எனக்கு பிறையாசனம் பிடிக்கும். பிறையாசனம் அது எல்லாருக்கும் பின்வளைவு வராது. வலிக்கா பிறையாசனம் செய்வேன் செய்வீங்க. சரி, பிடிக்கும். ஒரு அநேகமான எல்லாமே பிடிச்சுதான் செய்யறோம். இந்த ஒற்றை பேலன்ஸ் இல்லாம நிக்கிறபடியே அதெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு மராசனம் பிடிக்கும். மர ஆசனம் மற்ற இதெல்லாம் அந்த ஒற்றை கால நிக்க கொஞ்சம் பேலன்ஸ் வராது. ஆனா பிடிச்சு கொண்டுதான் நின்று செய்யறது. ஆனா காலும் முழுக்க மடிச்சு மேல வராது எனக்கு. அதனால அந்த எவ்வளவுக்கு வருதோ அவ்வளவு போதுமா. உங்களுக்கு என்ன ஆசனம் பிடிக்கும்? எனக்கு உட்கட்டாசனம் இருப்பான். நாரிக்கு நல்ல இது ஆசனம் இல்ல. அது வந்து பயிற்சி, அது ஆசனம் இல்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. இல்ல, நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. எனக்கு திரிகோண ஆசனம் பிடிச்சிருக்குது. ஆனா அந்த 3வது நிலையில அந்த கீழே மட்டும் கை இன்னும் போகுது இல்ல. பயிற்சி வர வர போக மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு திரிகோண ஆசனம் நல்லா பிடிச்சிருக்குது எனக்கு. அப்ப நீங்க அந்த கதிரையில இருந்து கொண்டு அந்த கையை போய் கீழே தொட்டு வாங்குவோம். கதிரையில இருந்து கொண்டு கொஞ்ச நாள் செய்ய அது செய்வீங்க. எனக்கு பிரியாசனம் பிடிக்கும். மட்டும் போகுது இல்ல, கை போகுது இல்ல. எங்க செய்தாலும் ஒரு பிரயாசனம் பார்ப்போம். இது பிறையாசனம். இது இல்ல, அப்ப என்ன ஆசனம்? கோணாசனம். இது கோணாசனம். ஓ, அப்ப பிரியாசனம் என்ன? அது பின்ன கைய வச்சு பின்ன பக்கத்துல வளைய உடையில கைய வச்சு இப்படி கைய விசுக்கி கொண்டு போய் பின்னுக்கு வச்சு பின்னால வச்சுட்டு பேர் பிள்ளையா சொன்னாலும் பரவாயில்ல. பத்மினி நீங்க கோணாசனம் வடிவா செய்றீங்க. வந்து இணைஞ்சு செய்யறதே பிட்டிய சந்தோஷம். கெட்டிக்காரு
அது என்னன்னா ஒரு பழக்க தோஷம் என்ன நீங்க கேள்வி அந்த கேட்கலாம் தானே. நேரத்துக்கு வந்து குந்திரணும் ஒரு இது இருக்குது, சில வேளையில இடைஞ்சலும் இருக்குது. சின்ன சின்ன ஆசனமா கொஞ்சம் கொஞ்சம் ஆசனமா தான் நிவாரணமான அவர்கள் சொல்லி தருவார், அல்ல நீங்க இணைஞ்சு சொல்லி தருவீங்க. அப்ப நீங்க இலகுவா எல்லா ஆசனத்தையும் எல்லா அழகையும் செய்தோம்னா எங்களுக்கு கஷ்டமா போயிடும் இல்லையா வாணிகா? கொஞ்சம் கொஞ்சம் ஆசனமா செய்யும் போது உங்களுக்கு இல்ல நாங்க அப்படிதான். விளங்கி இப்ப முந்த நாள் நாங்க 5 செய்தது, அப்புறம் நேற்று ஜெயமல் அவர்கள் மற்ற மிகுதியை செய்துட்டு எண்ணிக்கையில கூட்டுவோம். இப்ப 10ல இருந்து 15 அப்படியாண்டு. இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க தானே அந்த 10 நீங்க அதுல போட்டிருந்தாங்க இந்த குழுமத்துல என்னென்ன ஆசனங்கள் பேர்கள் இந்த வாரிமொழி எல்லாருமே பார்த்திருக்கலாம். அந்த குழுமத்துல போட்டிருந்தேன்னா அந்த ஆசனங்களை முதல் 3 செய்யும் போது அளவாயும் இருக்கு நேரம். இந்த வீரபத்திர ஆசனம் தான் அந்த கால்களை மடிக்கிறது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எங்களை பக்கம் மடிக்கிறது வீரபத்திர ஆசனம் கடைசியா நீங்க உதவி எடுங்க நேவி சண்டி, உதவி எடுத்து செய்யணும், பிடிச்சு கொண்டு செய்யணும், அப்படியே போறது. அது உதவி எடுத்து செய்ய நல்ல இலகு ஆசனம், ஒரு பயமும் இல்லை. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா செய்ய. இப்ப ஆரம்பத்துல எனக்கு திருவோணாசிரம் முதலாவது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. முழங்கால் வரைக்கும் தான் போகும். இப்ப கீழே கிட்டத்தட்ட அந்த குதி வரைக்கும் போகுது எனக்கு. அது செய்ய சிவரோட சாஞ்சு கூட நின்று போடுவாமாண்டா அது அப்படி நின்று செய்யணும், அதுதான் நல்லது. அதான் தாங்கி கொண்டு தாங்கி கண்டு நிக்கிறது, தாங்கி கொண்டு பிடிச்சு கொண்டு அதான் கவனமா இருக்கணும். மிக அதான் வஜிதா அவர்களும் நின்றதாசனம் நின்ற பாதாசனம் பிடிக்கும் என்று சொல்லியிருந்தார். சுகம் பெற்று மராசனமா மராசனம் விருச்சிகாசனம் எல்லா ஆசனமும் நல்லா தான் இருக்குது. தேவி ஆசனம் அதெல்லாம் ஒரு ஸ்டைல், ஒரு தேவியாசனம் ஸ்டைலா இருக்கு. டிவி டான்ஸ் ஆடுற மாதிரி தேவி ஆசனம். எல்லா ஆசனத்தையும் போட்டுட்டு நாங்கள் இந்த இளையோரியோக்காக பின்னிசையை எடுத்துட்டு ஒவ்வொரு ஆசனத்தையும் செய்த உடனே கேட்க அந்த பாடலையும் போட்டு விடவானீங்க. அது பின்னிசையா அதிகம் வரும். நாங்களும் ஆசனம் இப்ப தேவியாசனம் அந்த 2 ஆசனத்தையும் கலந்து வருது. இது உக்கட்டாசனம் விருச்சிகாசனத்தையும் கலந்த மாதிரி வருது. உட்கட்டாசனம் பாதங்களை முன்னுக்கு வச்சிடும், இது கொஞ்சம் பாதங்களை அகலமா வச்சுட்டு இருப்போம். அப்படி நல்லா இருக்கு அந்த ஆசனம், பிடிச்ச ஆசனம் தான். இப்படி ரசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தவன்னா அது எங்களுக்குள்ள நிற்கும் தங்கம் நிறைய. இல்ல இது என்னன்னா அந்த முழுமையா நாங்க செய்தாதான் தர்ஜினி அவர்கள் காலை கவனிப்பேன் அப்படின்னா நாங்களும் கேட்கலாம் காலை இப்படி வைக்கிறது. இப்ப எங்களுக்கு பாதியோட வரைக்கும் அவருக்கும் தெரியாது நாங்க என்ன செய்யறோம்ட்டு. அதை கொஞ்சம் நாங்க காலையில எங்கேயாவது ஒரு போனை வச்சு செய்யத்தான் வேணும். உண்மையும் செய்யலாம், ஒரு பிரச்சனை செய்யலாம். அல்லது லேப்டாப்ல நின்றாக்கு கொஞ்சம் தூரவா இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் தானே, அது முழுவதும் தெரியாது. அந்த கால்கள் நாங்க எங்க வைக்கிறோம்னு அவருக்கு தெரிஞ்சா தானே சொல்லி தரலாம். எல்லாம் இப்ப எனக்கெல்லாம் அந்த இடது பாதத்துல உள்ள அந்த விரல்களை அதால நடக்க முடியாது. அப்ப நான் வலது பாதத்தால நடந்துக்கிட்டு இடது பக்கத்தால சும்மா கீழே வச்சுக்கொண்டு தான் இப்படி ஆடி ஆடி போறது. எனக்கு என்ன அந்த நடக்க முடியாது. எனக்கு அந்த கால் மடக்கி தூக்கி செய்ய முடியாது இடது பாதத்து விரல்கள் எல்லாம். அப்ப அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா பரவாயில்லை, இப்ப முதல் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் இப்படி நின்று இப்படி தூக்கி பதிக்கிற அளவுக்கு வந்துட்டுது விரல். தூக்கி இப்படி நின்று செய்யற அளவுக்கு முதல் ஆட்டவே அது அப்படியே மடங்கித்தான் இருக்கும். முதல்ல அந்த 4 விரலும் அந்த ஆப்ரேஷன் செய்தது தானே 4 விரல் மடங்கி இருக்கு. இப்ப கொஞ்சம் ஆட்டி ஆட்டி இப்படி இப்படி செய்ய கொஞ்சம் பரவாயில்லை. வாழ்த்துக்கள், உண்மையிலே சிறப்பாக இருந்தது. செய்ய முடியாவிட்டாலும் சில ஆசனங்களை செய்து கொண்டிருந்தேன். அந்த பிரயாசனம் இருக்குதானே, அது அந்த ஆரம்பத்துல நான் இந்த காலப்பிடிப்பெண் வளைஞ்சி இந்த சர்க்கஸ் நடந்த எங்கட பக்கத்துல அதுல அது என்ன ஆசனம் இல்ல, நான் அப்படி செய்வேன். இப்ப எனக்கு அந்த எலும்பு பிரச்சனையால வளைவது கஷ்டமாக இருக்கிறது. முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்வோம். உண்மையில உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பேர் செய்யும் போதோ ஜியாக்கா விசக்காவெல்லாம் செய்யும் பொழுது, பத்மினி வாணி ஜெயமலர் எல்லாம் செய்யும் போது பார்த்து கொண்டு ரசித்து கொண்டே இருப்பேன். அந்த அளவு உடலும் ஆரோக்கியம் பெற்று வரணும். நன்றி நன்றி வஜிதாக்கா. அதே நேரம் இங்க வந்து நாங்க செய்த தங்களுக்கு தேவையான பயிற்சிக்கு தானே செய்யறோம். இப்போ எனக்கு அந்த கண் பயிற்சி கஷ்டமாக இருக்கிறது. கண்ணு ஊட்ட இல்லாம இருக்குது, அது கஷ்டம் வருது இல்ல. நான் எவ்வளவு முயற்சி செய்யறேன். நான் நினைக்கிறேன் காலமா நீங்க கண்ணை பற்றி யோசிக்கல போல. அதான் கண்ணு அந்த வடிவா நீங்க உருட்டுகிறீர்கள் கண்ணை. கண் அடித்தடிச்சு பழகினா வரும். ஐயோ,
அப்படி சொல்லாதீங்க வனிதாக்கா. நீங்க அதை மெதுவா செய்ய பாருங்க, கண்ணை மூடி செய்து பாருங்க. ஏன் அது விலகுதானே, அது கண்ணுல என்ன இருக்கு, விரைவா விட்டுறா அப்படி இருப்பாரு, அதுதான். அது கஷ்டம். அந்த கண்ணால தண்ணி வருது இப்படி உருட்ட அது ஆரம்பத்துல வரும் அப்படி. வரும். அப்புறம் நீங்க பழகு. இப்பதான் அதை செய்ய தொடங்குறீங்களா கட்டாயம் வரும். பிறகு செய்ய 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 அப்படியே இல்லாம பழக நல்லா வந்துடும். பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பழக பழக பால் பழக இனிக்கும். பழக கண்ணும் உருட்டும். உருட்ட உருட்ட கண்ணும் பழகும். உருட்ட உருட்ட கண்ணும் பழகும். கண்ணுக்கும் இந்த பயிற்சி கிளி வேணும். வடிவா உருட்டு மெனவாணி கிளி யாரு? பச்சை கிளி வடிவா உருட்டும். இப்படி கண்ணு உருட்டி பார்க்கும். கிளி இருக்குதானே அது அப்ப அதே உருட்டுதான். எங்களால உருட்ட எல்லாம் இருக்கா. மற்றது வாணியக்கா, நீங்க நீங்க இந்த பயிற்சியையும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் அது செய்யறேன் நான். அதவ நான் தட்டுறேன் நானும். அது எந்த நேரம் தட்டி கொண்டே இருப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் செய்வேன். அது அந்த கழுத்துக்கள் இதுகளுக்கு கூட நீங்க கொண்டு வரலாம். அந்த கைகளை, இந்த காலை இழுக்கிறது, அதெல்லாம் உங்களோட பயிற்சியில செய்து. எனக்கு விருப்பம் அந்த பயிற்சி. நல்ல நல்ல சுகமான பயிற்சி, நல்ல பிரயோசனமா இருக்கு. நல்லா இருக்கும் அது. அது வெண்ணெய் போடக்குள்ள இன்னும் கொஞ்சம் கூட செய்யறேன் நான். மசாஜிங் வாணி தரிசினி செய்வதை விட அவட அந்த முடித அழகை நான் ரசித்துக் கொண்டிருக்கிறது. கூடுதலாக இயற்கையான முடிய ரசித்துக் கொண்டிருக்கிறோம். யார் சொல்ல இயற்கையாண்டு? உண்மை நீங்க விளையாண்டுக்கிறதுக்கு அவர் ஒண்ணும் பண்ணல. அது வணக்கம். வணக்கம். எங்க போனீங்க இன்றைக்கு? நாளாதி நானும் வீட்டுல இருந்து செய்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் சோம் இல்லாதால முழுக்க செய்யல. ஆனா செய்யக்கூடியதுல செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கும் எல்லா ஆசனங்களும் பிடிக்கும். நெச்ச உடனே நான் வீட்டுல நிக்க சும்மா இடக்கிட சிலதுகள் செய்து கொண்டே இருப்பேன். இதற்கு முதலும் அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான். தோசை சுடைக்க எல்லாம் தோசை விரட்டுறதுக்கு இடையில ஏதாவது செய்வேன். குதிக்கால இந்த நுனி விதல்ல நடப்பேன், குதிக்கால நடப்பேன். அப்படி எங்கட வீட்டை சுத்தி பாஸ்டா நடந்து அப்படி பல மாதிரி கையை நீட்டி மடிச்சு எல்லாம் செய்யக்கூடிய. என்னிலே ஒரு குணம் என்னன்னா, நொந்தாலும் செய்யறது. ஆனா நீங்கள் இப்ப சொன்ன அப்புறம் தான் அதை யோசிக்கிறேன். அதுக்கு முதல் நான் நொந்தாலும் செய்து கொண்டே இருப்பேன். இப்ப சில பிள்ளைகள் அந்த இதெல்லாம் நடப்பாருல, நேமான பிள்ளைகள் விரல்களால. சரி, அதுக்கு அப்பவே அடிய கொடுப்போம். துள்ளி துள்ளி நடக்கிறதானே. அதுக்கு தாய்மர அந்த நேரம் அடிக்க துவங்கிருக்கு. என்னது நீ விரலால நடக்கிறது அப்படின்ட்டு பாருங்க. அதெல்லாம் ஒரு பயிற்சி. என்ன ஆனா இவ எங்கட வீட்டு கால் விரலே மடிச்சு, கால் விரல்களை மடிச்சுதான் நடப்ப முடியும் ஆரம்பத்துல. டாக்டர் சொல்லிட்டார், அவக்கு நீ சொக்ஸ் ஒண்ணும் போட வேண்டாம், கொஞ்சம் மிதண்டு விட்டு காலை நீட்டி நடக்குது. விரல்களை இதண்டா விரல்ல நடக்குது. பாதம் நிலத்துல படிக்கணும்ன்றதுக்காகத்தான் அவ சொல்றது. ஆனா நாங்க வேந்த அந்த குதிக்கால் நிலத்துல முட்டாது ஓடைக்க. நாங்க அவ்வளவு இதா ஓடுகின. இப்ப சின்ன பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தான் செய்யுதுகள். அதெல்லாம் பயிற்சி வாங்கிட்டேன். அந்த மணல்ல நடக்கிறது, கல்லுகள்ல நடக்கிறது எல்லாம் தெரப்பியில வந்திருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க. அதே நேரம் அந்த கையை நாங்க வடிமோகன் அவர்களுக்கு தெரியும், காலுக்கெல்லாம் செய்யறோம் இல்ல பயிற்சி வாங்கிக்க. அதெல்லாம் சரியான நல்ல பயிற்சி. நாங்களே அழுத்தம் கொடுத்து மெதுவா பாக்குறது. சரி, உங்களுக்கு எல்லாம் இப்ப வசதியா செய்யுங்க நீங்களும்ன்றதுதான். மணல்ல கொண்டே நடக்க விடுகிறோம், சுடு மணல்ல நடக்க விடுகிறோம், கல்லுகள்ல நடக்க விடுகிறோம். அது நல்ல மட்டும் போயிடும். இப்ப சில பேருக்கு பால் விளங்கி இருக்கு. அது எங்கட காலத்துல அப்பவே அந்த ஆணிக்கு மேல நடந்த ஆக்கள் இருக்கணும் தானே. அந்த ஆணி செருப்பு மாதிரி போட்டு எல்லாம் நடந்தது. இப்போ நடக்கணும். சில கோயில் வழியை பார்த்துருக்கு, இப்போ நடக்கணும். மிதி அடியாண்டு சொல்றேன்னு நினைக்கிறேன். அந்த கோயில் வழியை தான் செய்யறவே. அந்த அது காலுக்கு நல்லதா எது நேத்தின்னு சொல்லி போட்டு அப்படி காலை அப்படி வச்சு நடக்கணும். ஆனா அது இதுதான் உண்மையில அந்த பாதத்துக்கு தான் நல்லது. இதுல ஒரே ஒரு விஷயம், அந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்யற ஒருவருக்கும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். நகலவதியவர்களை வீடியோ போடுவோம்னு நினைஞ்சிருக்கிறார், ஆனா செய்திருக்கிறார். இதுல செய்ய நிறைய பேர் செய்யணும்னா அந்த ஒரு உற்சாகம் வேறு. ஒரு ஆள் 2 பேர் என்றோட செய்யாம விடலாமோ என்ற ஒரு இதுவும் அந்த அளவுக்கு விடாம நீங்க இதை செய்தீங்கன்னா உண்மைக்கும் ஒரு பெரிய பலன். எல்லாருக்கும் ஒரு உற்சாகமா இருக்குன்றது. நீங்க இணையாட்டம் இணைஞ்சு போட்டு வீடியோ கட் பண்ணிட்டு இணைஞ்சிருந்து செய்யலாம்ன்றது என்ற விருப்பம் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். நகலவதியவர்களும் நீங்கள் செய்யறத செய்யுங்க, இதுல இணைஞ்சு செய்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான், உங்களுக்கே தெரியும் புதிதாக கஷ்டம் தானே. அப்ப நாங்களா உற்சாகத்தை கொடுத்துக் கொள்ள வேண்டும். சரியா, விட்டுக் கொள்வோம். மிக நன்றி தர்ஜினி அவர்களே. தொடர்ந்து நன்றி. வணக்கம். வருகின்றது யோகாசன பயிற்சி ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் நடந்திருந்தார்கள். நன்றி.